நம்மளோட வாழ்க்கையில இளமை பருவங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வயசாகிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல நாமளும் கண்டிப்பா தாத்தா பாட்டி ஆயிடுவோம். அதே மாதிரிதான் இளமையா இருந்த நிறைய பறவைகள் காலங்கள் நகர நகர வயதான பறவையா மாறினாங்க. இது வரைக்கும் இளமையா இருந்த பறவைகள் எல்லாருக்கும் வயதானதுக்கு அப்புறம் வேற விதமான புது புது அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. காலுக்காகத்துக்கு கால் முட்டியில அடிக்கடி வலி வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி கௌரிக்காகத்துக்கு இருமல் விடவே இல்லை, அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருந்தது. ஜக்கு, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றப்ப எனக்கு இருமல் மருந்தும் உங்க அப்பாவுக்கு கால் முட்டியில போடுறதுக்கு மருந்தும் மறக்காம வாங்கிட்டு வந்துருப்பா. அப்பா, அம்மா, வயசாயிடுச்சுனாலே இருமல், கால் முட்டி வலி இதெல்லாம் வர்றது சகஜம். நீங்க இதையெல்லாம் அடிக்கடி என்கிட்ட சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அத்தை, இவருக்கு சம்பளம் 15,000 ரூபாய் தான். அதை வச்சு நம்ம குடும்பத்தை கடன் வாங்காம நடத்துறதுக்கு நானும் அவரும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. 4 நாளைக்கு ஒரு தடவை இதை வாங்கிக்கிட்டு வா, அதை வாங்கிக்கிட்டு வான்னு சொல்லி ஏன் அவரை தொல்லை பண்றீங்க? ஜக்கு, என்னடா உன் மனைவி இப்படி பேசுறா? அப்பா, அவ பேசுறதுல என்ன தப்பு? அவ சரியாதான் பேசுறா. டேய் ஜக்கு, நீ சின்ன குழந்தையா இருந்தப்ப உங்க அப்பாவுக்கு மாசம் 100 ரூபாய் தான் சம்பளம். அப்ப கூட உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பணத்தை பத்தி நினைக்காம உடனே உன்னை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுவாரு. இப்படி வளர்ந்த பிள்ளை நீ இப்ப என்னடான்னா அம்மா அப்பாவுக்கு செலவு பண்றத பத்தி யோசிக்கிற. தன்னோட அம்மா பேசின இந்த பேச்சை கேட்டுட்டு ஜக்கு எதுவுமே பேசல. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட வேலைக்கு பறந்து போனான். அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு கிளம்பி போற நேரத்துல அவரை டென்ஷன் ஆக்காதீங்க. அவர் போய் ஆபீஸ்ல நல்ல விதமா வேலை பார்க்கணும். உங்களை மாதிரி அவர் ஒன்றும் வீட்டுல வெட்டித்தனமா உட்கார்ந்துல்ல. மைனா, நான் என்னம்மா தப்பா கேட்டுட்டேன்? எங்களுக்கு தேவையான மருந்தை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். மறுபடியும் நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடுங்க. இப்படி சொன்ன மைனா பிறகு தன்னுடைய வேலைகளை பார்க்க வீட்டுக்குள்ள போனான். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு நதிக்கரையில வந்து உட்காந்து மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல சோனா குருவி உங்களை பார்த்துட்டு அந்த நதிக்கரைக்கு வந்து உட்காந்துது. என்ன கோரியாக்கா, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையே? சோனா இப்படி சொன்னதை கேட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அழ ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொன்னாங்க. எல்லா குழந்தைங்களுமே பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம குழந்தையா இருந்தப்ப அம்மாவும் அப்பாவும் நம்மளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றத மறந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நாம இப்படி பேசுறதால அவங்க மனசு எவ்வளவு வலிக்குங்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. சோனா, எனக்கு ஏதாவது வாட்ச்மேன் வேலை இருந்தா சொல்லு. சம்பளம் எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்லை. எனக்காக இல்லைன்னாலும் கோரியோட மருந்து செலவுக்காவது நான் பணம் சம்பாரிச்சே ஆகணும். காலண்ணா, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நீங்க உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் நீங்க ஓய்வா இருக்க கூடாதா? இங்க பாருங்க, நாளைக்கு நான் உங்களை ஒரு ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போறேன். நம்ம காட்ட அரசாங்கம் இப்ப வயதானவங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குது. நாம அந்த ஆபீஸ்க்கு போய் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு வருவோம். பிறகு சோனா குருவி மறுநாள் சொன்ன மாதிரி காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆபீஸ்க்கு போச்சு. அங்க போன சோனா குருவி காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் பென்ஷனுக்கு அப்ளை பண்ண வந்ததை பத்தி அந்த ஆபீசர் கிட்ட எடுத்து சொல்லுச்சு. நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் நான் கேட்ட சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வாங்க. நம்ம காட்டு அரசாங்கம் கொடுக்கிற முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய இந்த மாசமே உங்க 2 பேருக்கும் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இதை கேட்டுட்டு சோனா குருவி காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமானாங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் சீக்கிரமாவே அந்த ஆபீஸ்க்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க கேட்ட சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்த அந்த ஆபீசர் பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க, இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்து உங்களோட முதியோர் பென்ஷன் 2000 ரூபாய நீங்க வாங்கிக்கிட்டு போகலாம். அந்த ஆபீசர் இப்படி சொன்னதை கேட்ட காங்கள் 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அவங்க சொன்ன மாதிரி மாசம் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்க்கு போய்
தங்களுக்கு சேர வேண்டிய 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. பிறகு அந்த பணத்தை வச்சு தங்களுக்கு தேவையான மருந்து அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் யாரையும் எதிர்பார்க்காம இவங்களே வாங்கிக்கிட்டாங்க. காலுஜி, இன்னைக்கு எனக்கு என்னவோ ரவா தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மைனா கிட்ட 4-5 தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவ எனக்கு செஞ்சு கொடுக்கவே இல்லை. கோரி, அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? என் கூட வா, நல்ல ஹோட்டலா பார்த்து நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கி தாரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போச்சு. அங்க போன காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தேவையானதை வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த காங்களோட வாழ்க்கை இப்ப கொஞ்சம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. தங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டாங்க, விருப்பமானதை சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இங்க பாருங்க, இப்ப கொஞ்ச நாளா உங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பென்ஷன் பணத்தை வாங்கி தாம் தும்னு செலவு பண்றாங்க. அந்த பணத்தை வாங்கி அப்படியே நம்ம கையில கொடுப்போங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. நம்ம வீட்ல தங்கி இருக்காங்க, நம்ம வீட்லயே சாப்பிட்றாங்க. ஆனா அந்த பணத்தை மட்டும் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இங்க பாரு மைனா, நீ அதை பத்தி எதுவும் கண்டுக்காத. இப்பதான் கொஞ்ச நாளா அதை வாங்கிக்கிட்டு வா இதை வாங்கிக்கிட்டு வான்னு நம்மள தொல்லை பண்ணாம இருக்காங்க. அவங்க இப்படியே இருந்தா நமக்கு சந்தோஷம்தான். இப்படி சொல்லிட்டு ஜக்கு தன்னோட வேலைக்கு பறந்து போனான். ஜக்கு இந்த விஷயத்த பத்தி இப்படி சொல்லிட்டு போனாலும் அந்த பென்ஷன் பணத்தை வச்சு அத்தையும் மாமாவும் செலவு பண்றது மைனாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்படியாவது அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்க நினைச்சது. ஒரு நாள் ஜக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மைனா அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தது. மைனா, என்ன ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மாமா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்தது. நம்மளால தான் போக முடியல. அவங்க செலவுக்கு பணமாவது அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா இவர் வாங்குற சம்பளம் நமக்கே சரியா இருக்கு. இந்த நிலைமையில என்னால எந்த பணத்தை அனுப்ப முடியும்? காலுக்காகவும் கோரிக்காகவும் மைனா சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பிட்டாங்க. மைனா, இந்த பணத்தை உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் அனுப்பிவிடு. இப்படி சொன்ன கோரிக்காவும் உடனே 500 ரூபாய் பணத்தை எடுத்து மைனா கிட்ட கொடுத்தது. இப்படி அந்த பணத்தை வாங்கின மைனா சந்தோஷமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போச்சு. பிறகு மாசம் மாசம் இவங்க போய் முதியோர் பென்ஷனை வாங்கிட்டு வந்த உடனே ஏதாவது போய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இங்க பாரு மைனா, எனக்கு என்னவோ இன்னைக்கு கிச்சடி சாப்பிடணும் போல இருக்கு. அதனால எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கிச்சடி செஞ்சு கொடுமா. அத்தை, நான் உங்களுக்கு ராத்திரி டிஃபன் ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். அதனால நீங்க அதையே சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னவோ எனக்கு கிச்சடி சாப்பிடணும் போல இருந்தது. பரவாயில்லம்மா, இன்னைக்கு நான் நீ செஞ்சு சப்பாத்தியவே சாப்பிட்றேன். நாளைக்காவது ஞாபகமா கிச்சடி செஞ்சு கொடுமா. அத்தை, உங்க பையனும் நானும் நம்மளோட குடும்ப நிலைமைய நினைச்சு எது கிடைச்சாலும் சாப்பிடலாங்கிற நிலைமையில இருக்கும். ஆனா உங்க 2 பேரோட வாயும் எதை பத்தியும் கவலைப்படாம வகை வகையா சாப்பிட கேக்குது. கொஞ்சமாவது நம்ம வீட்டோட நிலைமைய நினைச்சு பாருங்க. இப்படி சொன்ன மைனா தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. கோரி, நம்ம கையில காசு இருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. யாரு என்ன சொன்னாலும் சரி, நமக்கு வர்ற பென்ஷன் பணத்தை நாம யாருக்கும் கொடுக்க கூடாது. பிறகு அடுத்த மாசம் காலுக்காகவும் கோரிக்காகவும் பென்ஷனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே மைனா பழையபடியா அவங்க கிட்ட வந்து நடிக்க ஆரம்பிச்சது. அத்தை, நம்ம காட்டுல இருக்கிற கழுகக்காவோட பையனுக்கு கல்யாணமா. இங்க பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டு போக ஒரு நல்ல துணி கூட உங்க பையன்கிட்ட இல்ல. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க. சம்பளம் வந்த உடனே அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். இங்க பாரு மைனா, நீ எங்களோட பென்ஷன் பணத்தை வாங்குறப்ப மட்டும்தான் ரொம்பவும் அன்பா பேசுற. மத்தபடி நாங்க எது கேட்டாலும் எங்க கிட்ட எரிஞ்சு விழற, வெறுப்பா பேசுற. நீ முதல்ல எப்பவும் எங்க கிட்ட ஒரே மாதிரி அன்பா நடந்துக்க. அதுக்கப்புறம் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கறத பத்தி நாங்க யோசிக்கிறோம். அத்தையும் மாமாவும் இப்படி பேசின உடனே மைனாவுக்கு அவங்க மேல கோபமா வந்தது. அவங்கள எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, பக்கத்துல உள்ள காட்டுல ஒரு பெரிய முதியோர் இல்லம் திறந்திருக்காங்களாம். அங்க அருமையான சாப்பாடு, மருத்துவ வசதி இப்படி எல்லாமே இலவசமா கொடுக்கறாங்களாம். இப்படி ஒரு அருமையான இடம் பக்கத்து காட்டுல இருக்கிறப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் ஏங்க நம்ம கிட்ட இருந்து கஷ்டப்படணும்? மைனா, இப்ப நீ என்னதான் சொல்ற? அம்மாவையும் அப்பாவையும் முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொல்றியா? இங்க பாருங்க, அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறப்ப நாம நம்ம சந்தோஷத்தை மட்டும் பார்க்க கூடாது.
மைனாவோட இந்த சூழ்ச்சியான பேச்ச உண்மைன்னு நம்பின ஜக்கு உடனே தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் அந்த முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான். அப்பா அம்மா இங்க பாருங்க, உங்கள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு உங்களோட வாழ்நாள சந்தோஷமா கழிக்கலாம். நானும் மைனாவும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களை பாக்கறதுக்கு இங்க வருவோம். காலுக்காகவும் கோரிக்காகவும் எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தாங்க. இப்படி சொன்ன ஜக்கு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிட்டான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சோனா குருவி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டது. உடனே ஒரு அட்வொகேட்டை அழைச்சுக்கிட்டு அந்த முதியோர் இல்லத்துக்கு போச்சு. இப்படி போன சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அவங்க சொல்லி காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது. இங்க பாருங்க ஜக்கு, மைனா, நீங்க 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீட்டை விட்டு உங்களோட அப்பா அம்மாவை வெளியில அனுப்புறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க பாருங்க வக்கீல் சார், இப்ப இந்த வீடு எங்க அப்பா பேர்ல இல்ல. அத நான் எப்பவோ என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். வீடு யார் பேர்ல இருந்தாலும் உங்க அம்மா அப்பாவை நீங்க உயிரோட இருக்கும்போது முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது தப்பு. அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்கள நீங்க தான் வீட்டுல வச்சு அன்பா கவனிக்கணும். அவங்கள கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திட்டுனாலோ இல்ல அவங்க மனச காயப்படுத்தினாலோ நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு வந்து கம்பி எண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதை கேட்டுட்டு ஜக்குவும் மைனாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து வீட்டுக்குள்ள வாங்க. இவளோட பேச்ச கேட்டுதான் நான் உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. ஆமா, இவரை மன்னிக்கிறப்ப அப்படியே என்னையும் சேர்த்து மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட தேவை என்னன்னு கேட்டு அதை நான் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவேன். உங்க மனசு கஷ்டப்படும்படி நடக்கவே மாட்டேன். தங்களோட மகனும் மருமகளும் இப்படி பேசுனதை கேட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் அவங்கள மன்னிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. பிறகு 4 பேரும் ஒத்துமையா அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. அவங்களோட மருமக மைனா அவங்களோட தேவைய பொறுமையா கேட்டு அதை உடனே நிறைவேற்றினா. அந்த வீட்டுல காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஏதோ வேலையா வெளியில போயிருந்த கோரிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. கோரிக்காகத்தோட வீட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டியிருந்தது. ஆனா அந்த சமயத்துல அந்த காட்டை சுத்தியும் மழை மேகங்கள் வர ஆரம்பிச்சது. அத பார்த்த கோரி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. அடடா, மழை வந்துரும் போல இருக்கு. மழை வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு பறந்து போக ரொம்ப கஷ்டப்படணும். எப்படியாவது வேகமா பறந்து மழை வர்றதுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடணும். இப்படி நினைச்ச கோரி பிறகு வேகமா பறக்க ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்த கோரி எதிரில இருந்த ஒரு பெரிய மரத்தோட கிளைய கவனிக்கவே இல்லை. ரொம்ப வேகமா வந்த கோரி அந்த மரத்துல மோதி தலையில அடிபட்டு கீழே விழுந்து மயக்கமாயிடுச்சு. அந்த சமயத்துல தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த புறா கோரிக்காக கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. கோரி கோரி, உனக்கு என்ன ஆச்சு? எழுந்திரு சீக்கிரம். புறா சத்தமா குரல் கொடுத்தோம் கோரிக்காக எழுந்திருக்கவே இல்லை. அதோட மயக்கமும் களையல. குரல் கொடுத்தும் எழுந்திருக்காத கோரிக்காகத்தை புறா தன்னோட ரெக்கையால அசைச்சு பார்த்தது. கோரிக்காகத்தோட தலையில அடிபட்டு ரத்தம் வராத புறா அப்பதான் கவனிச்சது. அட பாவமே, கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு கோரிக்காக இறந்துருச்சு போல இருக்கு. இந்த விஷயத்த உடனே போய் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லணும். இப்படி நினைச்ச புறா உடனே வேகமா பறந்து காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. அந்த சமயத்துல காலுக்காகன் தன் நண்பர்களோட வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது. காலண்ணா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இருக்காதா பின்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கோரியாவை தோழியை பார்க்கறதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போயிருக்கா. கோரி இல்லாம தனியா இருந்தாலே ஒரு சந்தோஷம்தான். என் கணக்குப்படி கோரி இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும். ஆனா வரல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது புறா அங்க வந்து உட்கார்ந்தது. புறா, நீ வர்ற வழியில எங்கேயாவது கோரிய பாத்தியா? இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன கோரியை இன்னும் காணோம். காலு, நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கோரி இனிமே திரும்ப வராது. அது வர முடியாத இடத்துக்கு போயிடுச்சு. புறா, நீ என்ன சொல்ற? ஆமாங்காலு, கோரி வீட்டுக்கு திரும்பி வர்றப்ப நம்ம காட்டுல இருக்கிற பெரிய புளிய மரத்துல மோதி தலையில அடிபட்டு அங்கேயே உயிரை விட்டுருச்சு. புறா, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. கோரி என்னை விட்டு போயிருக்க மாட்டா. நீ பொய் சொல்ற. இல்ல காலு, நான் உண்மையாதான் சொல்றேன். கோரி செத்து கிடக்கிறத என் கண்ணால பார்த்தேன்.
எழுப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், ஆனா தலையில அடிபட்டதால கோரியோட உயிர் போயிடுச்சு. இதை கேட்டுட்டு காலுக்காக அழ ஆரம்பிச்சது. கோரி, நீ இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியே கோரி. இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. காலண்ணா, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. பாவம் காலு. இதுக்கப்புறம் ஜக்குவ காலு தனியா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். என்னதான் செய்ய போகுதோ. அது எப்படி சின்ன குழந்தைய காலண்ணனால தனியா வளர்க்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். காலண்ணனுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஆமா, அதுதான் சரி. கோரிக்காகத்தோட தோழி சாவி கூட இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அதுக்கு கூட மாப்பிள்ளை பாக்கறதா கேள்விப்பட்டேன். பேசாம சாவிய காலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தனக்கு சாவிய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கிற செய்தியை கேட்டதும் காலுக்காகத்தோட கண்ணில இருந்து விழுந்த கண்ணீர் எல்லாம் மறுபடியும் கண்ணுக்குள்ள ஓடிடுச்சு. சோனா, ரீட்டா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? என் மனைவி இன்னைக்கு தான் இறந்திருக்கா. உடனே என்னோட 2வது கல்யாணத்தை பற்றி பேசுறீங்க. மனைவி இறந்த உடனே 2வது கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சுக்காரன் கிடையாது. வேணும்னா நாளைக்கு பண்ணிக்கிறேன். காலண்ணா, உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்றதா பேசிக்கிட்டது இப்ப இல்ல. இப்ப கல்யாணமும் பண்ணக்கூடாது. இன்னொரு மாசம் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தீட்டு முடியும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி பேசணும். சரி காலு, நாங்க கிளம்புறோம். நீ அழுதுகிட்டே இருக்காத, மனசை தேத்திக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க யாராவது ஒருத்தர் உனக்கும் ஜக்கோவுக்கும் உணவை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறோம். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி, ரீட்டா கிளி, புறா எல்லாரும் அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. என்னது, இன்னும் 1 மாசம் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? அதுக்குள்ள சாவி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? பிறகு ராத்திரி ஆச்சு. அந்த காட்டை சூழ்ந்திருந்த கருமேகங்கள் இப்ப மழையா பொழிய ஆரம்பிச்சது. அந்த மழை தண்ணீர் தலையில அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த கோரிக்காகத்தோட முகத்துல பட்டதும் மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. ஆமா, எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன்? ரொம்ப தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் இங்கேயே படுத்து தூங்கிட்டோம். ஐயோ, இருட்டிடுச்சு. காலேஜ் நான் ஏன் வீட்டுக்கு இன்னும் வரலன்னு தவிச்சு போயிருப்பாரு. இப்படி நினைச்ச கோரிக்காக உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல காலுக்காக வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜக்குவுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து அவனை தூங்க வச்சிருச்சு. பிறகு சோனா குருவி கொண்டு வந்து கொடுத்த தோசைய நல்லா ருசிச்சு சாப்பிட்டது. தோசைன்னா இதுதான் தோசை. கோரி இத்தனை நாளா சுட்டு கொடுத்ததெல்லாம் தோசை இல்லை, ராட்டி. காலுக்காக இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க வீட்டு கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா? சோனா குருவி தோசை கொண்டு வந்து கொடுத்தது தெரியாம வேற யாரோ சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம சந்தோஷமா இருக்கிறத அவங்க கிட்ட காட்டிக்க கூடாது. அழுதுகிட்டே போய் கதவை திறக்கணும். இப்படி நினைச்ச காலுக்காக அழுதுகிட்டே கதவை திறந்து வெளியில போக அவன் நின்றுகிட்டு இருந்த கோரிக்காகத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. கோரி, நீயா? என்ன காலுஜி, நீயான்னு கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு நீங்க கேட்கணும். அதுவா கோரி, உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறோன்னே தெரியல. சரி சரி, உள்ளவா. இப்படி சொன்ன காலுக்காக கோரிக்காகத்தை அவசரமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. காலுக்காகத்தோட சந்தோஷம் எல்லாம் இப்ப காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் காலுக்காகத்தோட மூளை வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சுது. கோரி உயிரோட இருக்கிற விஷயம் இந்த காட்டில் உள்ள எந்த பறவைக்கும் தெரியக்கூடாது. கோரியை எங்கேயாவது தூரமா உள்ள காட்டுக்கு அனுப்பணும். அங்க போயிட்டு கோரி திரும்பி வர்றதுக்குள்ள நாம சாவியை 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். காலுக்காகம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோரிக்காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, ஏன் உங்க முகம் என்னவோ மாதிரி இருக்கு? நான் இன்னும் வரலன்னு கவலைப்பட்டீங்களா? நான் தான் வந்துட்டேனே. இன்னும் எதுக்கு கவலையா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. ஐயோ கோரி, நான் கவலையா இருக்கிறதுக்கு காரணமே நீ இப்ப இங்க வந்தது தான். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது வேற ஒன்றும் இல்லை கோரி, ஒரு கெட்ட செய்தி. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கெட்ட செய்தியா? என்னன்னு சொல்லுங்க காலுஜி. எங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோரி, உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுல உங்க மாமா ஒருத்தர் இருந்தாருல்ல, அவர் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காராம். ஓஹோ, அந்த மாமாவா? அதனால பரவாயில்ல, விடுங்க. எனக்கு ஒன்றும் அவர் மேல அந்த அளவு பாசம் கிடையாது. கோரி, நீ பழசையெல்லாம் மறந்துட்ட.
அந்த மாமா கிட்ட அவர் மனைவியோட வைர நெக்லஸ் ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதை உங்க மாமா தான் சாவறதுக்கு முன்னாடி கோரி கிட்ட தான் கொடுக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். இந்த விஷயம் நேத்து தான் என்னோட காதுக்கு வந்தது. காலுஜி, நீங்க சொல்றது உண்மையா? அந்த வைர நெக்லஸை எனக்கு கொடுக்க போறாரா? உனக்கு கொடுக்கணும்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ அங்க போறதுக்கு லேட்டாகி அவர் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வைர நெக்லஸ் யாருக்குன்னு உங்க சொந்தத்துக்குள்ள பெரிய போட்டியே வந்துடும். காலுஜி, நீங்க சொல்றது உண்மைதான். நான் ஒரு மரமண்டை, நீங்க தான் தெளிவா யோசிக்கிறீங்க. இப்பவே கிளம்புறேன். நான் அங்க போயிட்டு வர்றதுக்கு இன்னும் எப்படியும் 2 வாரம் ஆகும். ஜாக்கிரதையா இருங்க. மீதி விஷயத்த நான் வந்து பேசிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் உடனே அங்கிருந்து கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு வேகமா பறந்து போச்சு. இப்படியே 1 வாரம் ஓடிடுச்சு. இங்க பாரு சோனா, நீ சொல்றதெல்லாம் அந்த காலம். அந்த காலத்துல தான் மனைவி இறந்துட்டா 1 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் 1 வாரம் போதும். புறா இப்படி பேசுனதை கேட்க காலுக்காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புறா, உனக்கும் எனக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ இப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கையை பிடிச்சு உனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் அப்படி நான் சொன்னா இங்க உள்ள எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. ஆமா சோனா, நான் கூட நேத்து சாவிக்காகத்துக்கிட்ட பேசினேன். காலுவ கல்யாணம் பண்ணிக்க அதுவும் சம்மதிச்சிடுச்சு. நீங்க எல்லாம் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உங்களை என்ன எதிர்த்தா பேச போறேன்? உங்க இஷ்டப்படி நாளைக்கு காலையில காலண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை சீக்கிரமா பண்ணுங்க. கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுல என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி அங்கிருந்து சமையல் பண்றதுக்கான பறவைகளை அனுப்பிவிட சொல்றேன். மணமேடை அலங்காரத்தை எல்லாம் நானும் சோனாவும் பாத்துக்கிறோம். அதே சமயத்துல மாமா வீட்டுக்கு போன கோரிக்காகும் ரொம்பவும் குழப்பத்துல இருந்தது. இங்க பாரு கோரி, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. எதுக்காக உன்னோட கணவன் இப்படி ஒரு பொய் சொல்லி ஒன்னு இங்க அனுப்பிச்சான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. மாமா, நீங்க அத்தையோட வைர நெக்லஸை எனக்கு கொடுக்கறதா சொன்னீங்களே, அது உண்மைதானே? என்ன கோரி நீ புரியாம பேசுற? அந்த வைர நெக்லஸை வித்து 6 மாசமாகுது. அந்த பணத்தை வச்சு தானே இப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டு கோரிக்காகத்துக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. எதுக்காக காலேஜி தேவையில்லாம பொய் சொல்லி நம்மளை இங்க அனுப்பி வச்சுது? ஒண்ணுமே புரியலையே. இந்த சமயத்துல பக்கத்து வீட்ல இருந்து மோட்டு சித்தி அங்க வந்தது. என்ன கோரி, நீ எப்ப நம்ம காட்டுக்கு வந்த? எங்க வீட்டுக்காரர் கூட இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்காக உங்க காட்டுக்கு தான் போயிருக்காரு. என்னது, எங்க காட்டுல எனக்கு தெரியாம கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்னு தெரியுமா? பேரு என்ன சொன்னாங்கன்னு சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் காலுக்காகவும் சாவிக்காகனு ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. இதை கேட்ட கோரிக்காகத்துக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் யோசிக்க முடிஞ்சது. ஓஹோ, இதுதான் விஷயமா? அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி காலேஜோட மொழி திருட்டு மொழி மாதிரி இருந்தது போல இருக்கு. கோரி, என்னாச்சு உனக்கு? உன் முகம் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மோட்டு சித்தி, முன்னாடிதான் குழப்பத்துல இருந்தது. இப்ப எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. இப்படி சொன்ன கோரி அவங்க மாமா வீட்ல இருந்த 2 தொடப்பங்கள் எடுத்து தன்னோட ரக்கைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிச்சு. கோரி, என்ன தொடப்பத்தை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போற? ஏன் உங்க காட்டுல தொடப்பம் கிடைக்காதா? எங்க காட்டுலயும் தொடப்பம் கிடைக்கும். ஆனா எனக்கு தேவைப்படுறப்ப கிடைக்குமாங்கிறது தான் சந்தேகம். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு வேக வேகமா பறந்து தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்தது. மறுநாள் காலுக்காகத்தோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லா பறவைகளும் சேர்ந்து ரொம்ப ஜோரா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, கோரிய அளவுக்கு உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவேன். என்னது, கோரி என்ன சந்தோஷமா வச்சிருந்தாளா? அவ என்ன உயிரோட வச்சிருந்ததே பெருசு. சோனா, தாலியை சீக்கிரமா எடுத்து கொடுங்க. ஏன் இன்னும் லேட் பண்றீங்க? காலு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தாலி வாங்க போன புல்புல் ஆண்டியை இன்னும் காணோம். இதோ இப்ப வந்துருவாங்க. பிறகு எல்லா பறவைகளும் புல்புல் ஆண்டியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க புல்புல் ஆண்டி வரவே இல்லை. யாருமே எதிர்பார்க்காத கோரி தான் அங்க வந்தது. கோரிய பார்த்த எல்லா பறவைகளும் கோரிய கோரிக்காகத்தோட ஆவின்னு நினைச்சாங்க. பேய் பேய், கோரிக்காகத்தோட ஆவி வந்திருக்கு, எல்லாரும் ஓடுங்க. கோரியக்கா,
உங்களோட கணவர் படுற கஷ்டத்தை தாங்காம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்க ஏன் பேயா இங்க வந்து உங்க கணவரோட கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? போங்க, போய் உங்க சமாதியில படுத்து நிம்மதியா தூங்குங்க. இங்க பாரு சாவி, நான் ஏற்கனவே பேய் கோவத்துல வந்திருக்கேன். என்ன பார்த்து பேய் பேய்னு பேசுனீங்க, நான் உண்மையிலேயே பேயா மாறிடுவேன். இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சது யாரு? கல்யாணத்துக்கு தேவையில்லாத எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா முக்கியமா தேவைப்படுற தாலி இன்னும் வரல. பறவைகளே, யாராவது தயவு செஞ்சு உங்க கழுத்துல உள்ள தாலி அவுத்து கொடுங்க. புது தாலி வந்த உடனே அதை நீங்க எடுத்துக்கலாம். என்ன காலுஜி, நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? மத்தவங்க தான் உண்மை தெரியாம என்ன பேயின்னு நினைச்சு பயப்படுறாங்க. உங்களுக்கு தான் உண்மை தெரியுமே. இது பேய் இல்ல, கோரின்னு நீங்க தான் எல்லார்கிட்டயும் சொல்லணும். பறவைகளே, என்ன எல்லாரும் பேய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது கோரி இல்ல. நாம எதை வச்சு இந்த பேய கோரின்னு நம்புறது? ஓஹோ காலுஜி, இப்ப உங்களுக்கு நான் தான் கோரின்னு எல்லாருக்கு எதிரிலையும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுதானே உங்க ஆசை? இதோ இப்பவே ப்ரூவ் பண்றேன். இப்படி சொன்ன கோரி தன்னோட மாமா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த தொடப்பத்தை ரக்கையில இருந்து வெளியே எடுத்தது. இத பார்த்த மத்த பறவைகள் எல்லாம் கோரி கோரின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. கோரி 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 கோரி. கோரிக்காகத்து கையில தொடப்பத்தை பார்த்த காலுக்காகவும் உடனே எஸ்கேப் ஆகி பறக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த கோரிக்காகவும் காலுக்காகவும் பின்னாலேயே பறந்து போச்சு.